தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் எல்இடி எப்படி ஆஃப் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மெத்தடை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட்டில் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகும். இந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா int n=0 வாய்ட் செட்டப்பு இது மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்த எல்இடி கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், பின் மோடு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு n, அவுட்புட் தான் போட்டுருப்பேன். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ரைட் n, ஹை. எனக்கு என்ன ஆகணும், இன்ஷியலாக எல்இடி எல்லாமே ஹை ஆகிடணும். எனக்கு லூப்புகள் என்ன ஆகணும், 1 by 1 ரிவர்ஸில் ஆஃப் ஆகிக்கிட்டே வரணும். ஆனால் என்ன பண்ணிருக்கேன், இன்ஷியலாக ஹை பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு 1 செகண்ட்ஸ் வந்து எனக்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்து வாயில் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் n=7 n>0 n-. ஏங்க இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், ரிவர்ஸ்லேருந்து ஆஃப் ஆகணும்ல. இப்போ 7லேருந்து 0 வரையே வரணும். அப்போ அதுக்காக n-, யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ n=7 n>0 n-. அப்போ டிஜிட்டல் ரைட்டு n, லோ. அப்போ 7வது பின் லோவாகும், அடுத்து 6th பின் லோவாகும். இப்படியே என்ன ஆகும், ஒவ்வொரு பின்னாக லோவாகிக்கிட்டே வரும். அதுக்காக தான் அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறெல்லாம் கிடையாது. நம்ம அப்ளிகேஷன் மட்டும் தான் என்ன ஆகுது, டிஃபர் ஆகும். மற்றபடி சிமுலேஷன் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா, அது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்மளுடைய மொபைல் ஃபோனுங்கிறது ஒன்று தான். ஆனால் அதில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி தான் கோடிங் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். ஆனால் அதை யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர் அப்படிங்கிறது சேம் தான். ஓகே, அப்போ இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். அந்த சிமுலேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 எல்இடி ஆன் ஃபார் லூப் டாஸ்க் 9 இருக்குது. ஓகே, ஃபார் லூப்பில் டாஸ்க் 9 வச்சுருக்கேன். இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, சிமுலேஷன் நான் ஏற்கனவே ப்ளே பண்ணிடுறேன். இந்த சிமுலேஷன் ஆஃப் பண்ணிட்டு இப்போ டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகும். நீங்கள் டபுள் ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், 8 எல்இடி ஆன் ஃபார் லூப் டாஸ்க் 9 இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த எக்ஸ்பெல்லிங் லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிங்க அப்புறம் என்ன ஆகும், இன்ஷியலாக 8 எல்இடி ஆன் ஆகும். 1 by 1 என்ன ஆகும், எல்இடி எல்லாமே ஆஃப் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8 எல்இடியும் எப்படி என்னாச்சு, பாட்டமில் வந்து 8 எல்இடியும் ஆன் ஆகிருந்துச்சு. பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் எல்இடி எல்லாமே ஆஃப் ஆகிட்டு போயிடுச்சு. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.